கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த கால வேளையில் நல்வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கூட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை வேதத்திலிருந்து நாம் வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறாராம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சிரிக்கிற பொழுது இந்த உலகமே நம்மோடு கூட சிரிக்கும். ஆனால் நாம் அழுகிற பொழுது நம்ம தனிமையா தான் அழணும். யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த உலகத்தின் சிநேகமானது. ஆனா நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு கூட இருந்து நம்மை புரிந்து நமக்கு நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு சகாயம் பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில நீங்கள் இருதயத்துல நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் வியாதி நிமித்தம், உங்கள் பலவீனத்தை நிமித்தம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வருகிறதான பாடுகள், உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறதான மேடு பள்ளங்கள், உங்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறதான சூழ்நிலைகளை நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானா ஆண்டவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்துல ஒரு சகோதரி குறித்து சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் வாசிக்கிற பொழுது, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடமாக அவதிப்பட்டு வந்தாளாம். அந்த சகோதரிக்கு இருந்ததை எல்லாவற்றையும் விற்று வைத்தியர்களிடத்துல செலவழித்தோம். அந்த சகோதரிக்கு சுகம் கிடைக்காத நிலைமையில இருதயத்துல நொறுக்கப்பட்ட ஒரு சகோதரி வேற வழியே இல்லாம ஆண்டவரை தேடி கடந்து வருகிறார். திரள் கூட்டம் இருக்கிறது நிமித்தம் ஆண்டவருக்கு முன்பாக கடந்து வந்து அவரிடத்துல எந்த விண்ணப்பமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த அருவருப்பான அந்த வியாதியில அவதிப்பட்ட அந்த சகோதரி தன்னைத்தானே ஒழித்துக் கொண்டவளாய் ஆண்டவருடைய பின்புறத்துல கடந்து வந்து விசுவாசத்தோடு ஆண்டவரை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நேருக்கு நேராய் ஆண்டவர் பார்க்கல என்று சொன்னாலும் இந்த வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று. அந்த சகோதரனுடைய இருதயத்தை கண்ட ஆண்டவர் அவருடைய இருதயத்தில் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கையிலே அந்த சகோதரியை ஆண்டவருடைய வல்லமை குணமாக்கினது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில உங்கள் வியாதி நிமித்தம் நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வருகிற சூழ்நிலை நிமித்தம் ஒரு வேளை நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறீர்களா? யார் எங்களை குணமாக்க முடியும்? யார் இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க முடியும்? ஐயோ, இந்த நிலைமையில யார் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்க ஒரு வேளை நொறுக்கப்பட்டிருக்கலாம். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிருள்ள கர்த்தராக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் உங்களுக்கு சமீபமாயிருந்து உங்களை குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை உருவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு வாலிப சகோதரியே தெரியும். பல நாட்களாக அந்த சகோதரி ஒரு போராட்டத்தை சந்தித்து கடந்து வந்தாள். தன்னுடைய குழந்தையை ஆபரேஷன் பண்ணி எடுத்தது நிமித்தம் அந்த ஆபரேஷன் பண்ணப்பட்ட இடத்துல தேயில் போட்டிருந்தாங்க. பல நாட்களாக அந்த காயம் மாறல. மருத்துவர்களிடத்திற்கு சென்ற பொழுது மருத்துவர்கள் மறுபடியும் ஆபரேஷன் செய்து அந்த இடத்துல தையல் போட்டார்களாம். ஆனால் குணமாகல. மருத்துவர்களே சொல்லிட்டாங்களாம், எத்தனை விஷயம் நாங்கள் போடுகிறது, இந்த இடத்துல துர்நாற்று வருகிறது, அம்மா உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்கிறது, எங்களுக்கும் புரியல என்ன என்று சொல்லி அவர்கள் மருத்துவர்களும் கடைசியில கை தூக்கிட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மகளுக்கு விரோதமாய் சதி செய்யப்பட்ட சகல போராட்டங்களையும் கர்த்தர் உடைத்து மருத்துவர்கள் குணமாக்க முடியாத
அந்த மகளுடைய பலவீனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். எந்த மருத்துவ சிகிச்சையும் இல்லாம திடீரென்று அந்த மகளுடைய புண்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம் ஆற ஆரம்பித்தது. எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, இந்த கால வேளையில எது நிமித்தம் நீங்க உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, எது நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறீங்க, நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இயேசு உயிருள்ள கடவுள், இயேசு உயிருள்ள ஆண்டவர். அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ள உங்களுக்கு அருகாமையில் அவர் இருக்கிறார். நறுங்குண்ட ஆவியுள்ள உங்கள் பக்கத்திலிருந்து, உங்க பட்சத்திலிருந்து உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களை பலப்படுத்தி விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உங்களையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவ பிள்ளையை நீர் தொடுவீராக, இந்த தேவ பிள்ளையை நீர் தொடுவீராக. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். நொறுங்குண்ட இருதயம் உள்ள, உடைக்கப்பட்ட, வேதனையோடு இருக்கிற, கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற, வருத்தத்தோடு இருக்கிற இந்த தேவ பிள்ளையை நீ கண்ணோக்கி பாரு. மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் உங்கள் வியாதிக்கு மருந்தே இல்லை, மருத்துவர்கள் சொல்லி இருக்கலாம் உங்களுக்கு இந்த வியாதி குணமாகாது என்று, அல்லது பல நாட்களாகவும் இந்த வியாதி குணமாக என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நீர் உயிருள்ள தேவன், இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன். இவர்களை தொடுவீராக, இவர்களை பலப்படுத்துவீராக, இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்திருவீராக தகப்பனே. இவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்று. மலாவத காரியம் ஒன்றுமே இல்லை. இவர்களுக்கு விரோதமாய் வருகிறதானே ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவருடைய திருக்கரம் இவர்கள் மேல இறங்கி வரட்டும். இவர்களை குணமாக்கும், விடுதலையாக்கும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இப்பொழுது எல்லா பயங்களும், வலிகளும், வேதனைகளும் இவர்களை விட்டு நீங்குவதாக. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ள இவர்களை இப்பொழுது நீர் தேற்றும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். ஆண்டவருடைய திருக்கரை இவர்கள் மேல இறங்கி வரட்டும். ஒரு அற்புதத்தை செய்யும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.